கோவிஷீல்டு தொடர்ந்து பரவி வரும் கோவாக்சினின் பக்க விளைவுகள், வெளியாகும் ஆய்வின் முடிவுகள் அச்சத்தில் மக்கள். கடந்த 2019ஆம் ஆண்டின் இறுதியில் உலகெங்கிலும் கொரோனா என்ற நோய் தொற்று பரவி கொண்டு வந்தது. அதில் பல்வேறு இடங்களில் அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டு வந்தது. மேலும் இதற்கு முன் அறியப்படாத நோய்களில் ஒன்றாக இந்த கொரோனா இருந்ததால் அதிக அளவில் அச்சத்தில் மக்கள் இருந்து வந்தனர். இந்த நோய்க்கு என்ன செய்வது, எதனை சாப்பிடுவது என்று கூட தெரியாமல் அனைவரும் திணறி வந்தனர். மேலும் இந்த தொற்று அதிகரிக்க அதிகரிக்க உலகம் எங்கிலும் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களும், காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை விற்பவர்கள் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வரலாம் என்ற வகையில் அந்த ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. மேலும் இதனை மீறி யாரேனும் வெளியில் வந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை போன்றவற்றை கொடுத்து வந்தனர். மேலும் வாங்கும் பொருட்களை கூட வீட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு முன் அலசிதான் வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட உயிரிழப்புகள் அதிகரித்த வண்ணமே இருந்து வந்தது. இதற்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இறுதியாக கோவிஷீல்டு வேக்சின் மற்றும் கோவாக்சின் என்ற 2 மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதனை நோய் தடுப்பூசியாக போட்டுக்கொள்வதற்கு உலகெங்கிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களும் இந்த 2 வேக்சினில் எது வேண்டுமோ அதனை போட்டுக்கொண்டனர். அதன் பின் இந்த நோயினால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து உலகம் மீண்டு வருவதற்கு பல காலங்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கோவிஷீல்டு போட்டுக்கொண்டவர்களுக்கு திடீரென்று மாரடைப்பு, உயிரிழப்பு, மேலும் பல அரிய பக்க விளைவுகள் ஏற்படுவதை குறித்து செய்திகள் வெளியாகி அதனை அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கோவாக்சின் அணிந்தவர்களுக்கும் ஏஇஎஸ்ஐ என அழைக்கப்படும் சில பாதகமான நிகழ்வுகள் 1/3 பங்கு மக்களுக்கு ஏற்படுவதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர். இளம் வயதினர் முதல் வயதானவர்கள் வரை கிட்டத்தட்ட 1024 பேரின் உடலில் இது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் கோவாக்சின் போட்டுக்கொண்ட 926 பேரிடம் கடந்த 18 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டு வந்தது. இதில் 1/3 பங்கு மக்கள் பக்க விளைவுக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்தது. அவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுவாசக் கோளாறு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவை இருப்பது கண்டறியப்பட்டது. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவதில் மாற்றம், கண்களில் பாதிப்பு மற்றும் ஹைப்போதைராய்டிசம் போன்றவை ஏற்படுவதை கண்டறியப்பட்டுள்ளது. தடுப்பூசி எடுத்துக்கொண்டு பல காலம் ஆன பிறகும் தற்பொழுது பக்க விளைவு ஏற்பட்டு வருவதை பார்த்து தொடர்ந்தும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது. எனவே இது மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. தற்போது இது குறித்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.